இன்று மாலை அந்த மாவட்டத்துடைய அமைச்சர், எங்கள் துறையை சார்ந்த செயலாளர், ஆணையாளர் மற்றும் துறையுடைய முக்கிய அதிகாரிகளோடு, அனைத்து துறை அதிகாரிகளோடு ஒரு ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொள்ள சொல்லி மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த மாவட்ட அமைச்சர் தலைமையிலே என்னுடைய முன்னிலையே அந்த கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அதில் இருக்கின்ற சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு எவையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமோ, வருகின்ற பக்தர்களுக்கு பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு இன்று மாலை முடிவெடுக்கப்படும். என்றால் அண்மையில் இனி நடக்கக்கூடாது என்று எண்ணுகின்ற அளவிற்கு ஒரு சோகம் நடந்திருக்கின்றது. அதையும் கருத்திலே கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வினுடைய இறுதியை ஒரு முடிவெடுக்கப்பட்டு அதற்குண்டான நாம் தீபத்தன்று மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகளை தெரிவிப்போம். கோவில் ஃபெஸ்டிவல்லையும் நம்ம பப்ளிக் அதிகமாக அந்த பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. திருவண்ணாமலை கோயிலில் அன்னதானம் கொடுக்கக்கூடிய பக்தர்கள் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்கோமா, பிளான் பண்ணியிருக்கோமா? நிச்சயம் கடந்த மாதம் நடந்த 2 ஆய்வுக் கூட்டங்களிலும் அதை பாக்கு மட்டைகள் கொண்ட அந்த உணவு பரிமாறுகின்ற அட்டைகளை பயன்படுத்த வலியுறுத்தி இருக்கின்றோம். பல லட்சம் மக்கள் கூடுகின்ற இந்த இடங்கள் ஆக இருந்தாலும் உணவு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளுடைய சான்றுகளை பெற்றுத்தான் ஆங்காங்கே அன்னதானங்கள் வழங்க வேண்டும் என்று கூட நாங்கள் அறிவுறுத்தியிருக்கின்றோம். அப்படி தன்னார்வலர்களும் திருக்கோயிலின் சார்பில் நடைபெறுகின்ற அன்னதானத்திற்கும் இந்த கட்டுப்பாட்டை விதித்திருக்கின்றோம். அதை முழுமையாக பின்பற்றுவதற்கும் இன்றைக்கு அறிவுறுத்த இருக்கின்றோம். அதேபோல் இப்படி சேருகின்ற குப்பைகளை உடனுக்குடன் அகற்றுவதற்கு சிறப்பு பணியாளர்களையும் நியமித்திருக்கின்றோம். மாநகராட்சி, நகராட்சி சார்பிலும் அந்த மாவட்டத்தை ஒட்டி இருக்கின்ற மாவட்டங்களில் இருக்கின்ற தூய்மை பணியாளர்களையும் இந்த பணியில் ஈடுபடுத்த அறிவுறுத்தியிருக்கின்றோம். எல்லா வகையிலேயும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இந்த தீபத்தன்று வரும் என்பதை கணக்கிட்டு பக்தர்களுக்கு எந்த விதமான அசௌகரியமும் ஏற்படக்கூடாது என்று திட்டமிட்டு அனைத்து பணிகளையும் விரைவாக முடுக்கிவிட்டு இருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று மாலையும் அங்கு ஆய்வுக் கூட்டம் நடைபெற இருக்கின்றது. நிச்சயமாக எந்த சூழலையும் எதிர்கொள்வதற்கு தான் இந்த அரசு தயாராக இருக்கின்றது. இயற்கை சீற்றங்களை ஒரு சில நேரங்களில் கணிக்க முடியாத காலங்களில் இது போன்ற சிறு சிறு நிகழ்வுகள் நடக்கின்றது. அதற்கும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது. வருமுன் காப்போம் என்ற சொல்லிற்கு ஏற்பபடி இந்த அரசு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.